தற்போது ஒரு அண்மை செய்தி. திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று தமிழ்நாடு அரசுக்கு உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளதை அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, தொடர்ந்து திருவண்ணாமலையில் வணிக வளாகம் கட்ட ஏன் அந்த திட்டத்தை மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று உயர்நீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. இந்த வழக்கு குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். வணக்கம். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலின் கிழக்கு கோபுரம் முன்பு 6 கோடி ரூபாய் செலவில் வணிக வளாகம் கட்ட அறநிலைத்துறை அனுமதி அளித்து கடந்த 2023ஆம் ஆண்டு அரசாணை ஒன்றை பிறப்பிக்கப்பட்டது. இந்த அரசாணை ரத்து செய்ய கோரி கோவில் வழிபாடுகள் சங்கத்தின் தலைவர் TR ரமேஷ் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு ஒன்று தொடர்ந்திருந்தார். அந்த மனுவில் புராதன கட்டிடமான ராஜகோபுரத்தின் முன் வணிக வளாகம் கட்டுவது கோவிலின் விழாக்களுக்கு இடையூறாக அமையும் எனவும், விழா காலங்களில் பக்தர்கள் பங்கேற்க அது தடையாக இருக்கும் எனவும் அந்த மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார் மற்றும் நீதிபதி சவுந்தர அடங்கிய அமர்வு முன்பு இன்று விசாரணைக்காக வந்தது. அப்போது அறநிலைத்துறை சார்பில் ஆஜரான சிறப்பு அரசு பீட அருண் நடராஜன், வணிக வளாகம் ராஜகோபுரத்தின் பார்வையை தடுக்காது என்றும், இங்கு அமைக்கப்படும் கடைகளில் பக்தர்கள் வசதிக்காக பூக்கள் மற்றும் பூஜை பொருட்கள் மட்டுமே விற்பனை செய்யப்படும் என்றும், கோவில் வளாகத்திற்கு வெளியில்தான் இந்த வணிக வளாகம் கட்டப்படுவதாக விளக்கம் அளித்தார். இதை ஏற்றுக்கொள்ள மறுத்த மனுதாரர் தரப்பு, திறந்த வெளியில் கட்டுமானம் கட்டினால் பக்தர்கள் சிரமத்தை எதிர்கொள்வர் எனவும், கோபுரத்தின் முன்பு கட்டுமானம் மேற்கொள்வதன் மூலம் கோவில் அஸ்திவாரம் பாதிக்கும் அபாயம் உள்ளதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வணிக வளாகம் கட்டுமானம் தொடர்பான வரைபடங்களை பார்வையிட்ட நீதிபதிகள், கோவில் முன்பு திறந்த வெளியில் வர்த்தக நடவடிக்கைகளுக்காக வணிக வளாகம் கட்டுவது அவசியம்தானா என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் முன்வைத்தார்கள். ராஜகோபுரம் முன்பு வணிக வளாகம் கட்டும் திட்டத்தை ஏன் மறுபரிசீலனை செய்யக்கூடாது என்று விளக்கம் அளிக்கும்படி அறநிலைத்துறை தரப்புக்கு உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை செப்டம்பர் 19ஆம் தேதிக்கு தள்ளி வைத்து உத்தரவிட்டிருக்கிறார்கள். ராம்குமார். கிருஷ்ணமூர்த்தி, தகவலுக்கு நன்றி.